டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். லைவ் சமையலா? ஆமாம் ஆமாம், பேசிக்கிட்டே அப்படியே லைவ் சமையல் தான். நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒர்க்கு ப்ரெஷரானால லைவ் ரொம்ப நாளாகவே போக முடியல. இப்போ கொஞ்சம் நாளாக தான் வரேன். அப்படிங்களா? ஓகே ஓகே. என்னாச்சு? ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. அதுக்கு ஏங்கிற திடீர்னு பயந்துட்டேன். அப்படியா? நானும் ஒரு மாசம் ஆச்சு சரியா லைவே வரதில்லை பிரதர். நேற்று வந்தேன், அப்புறம் போன சண்டே வந்தேன். ரெகுலராக வரதில்லை. முன்னாடி மாதிரிலாம் ரெகுலராக போடுவேன், இப்போலாம் ரெகுலராகவே வரதில்லை. சரி போடுவோம் அப்படின்ட்டு. நான் கரெக்டாக போடலான்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். கமிட்மெண்ட்னா நம்ம ஃபேமிலியோட இருக்கும்போது நம்மளுக்கு ஃபேமிலியில் ஹாஸ்பிட்டல் அது இது வீட்டில் பெரியவங்க இருந்தாலே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால அது மாதிரியான சூழ்நிலைகள்னால என்னால் சரியா லைவ் வர முடியாது. பிரியாணியா? சூப்பரா? ஆமாம், பிரியாணிக்கு உப்பு போட மறந்து விட வேண்டாம். கரெக்டாக அதெல்லாம் போடுவேங்க. என் பசங்களுக்கு என் வீட்டுக்காருக்கும் சரி கடையில் எப்படியாப்பட்ட பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் பிடிக்காது. ஆனால் நான் வீட்டில் செஞ்சேன்னா எகுத்தளிக்காதுன்னா எப்படி சொல்கிறேன்னா, சில கடையில் வெளியில் சாப்பிடும்போது சிலருக்கு இந்த ஏப்பம் வர மாதிரி ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரிலாம் வரும். அது மாதிரி இருக்காது. அது என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது. அப்படிலாம் நான் ஸ்பெஷலாக ஒன்று ஷேர் பண்ணான்னு கிடையாது. யூஸ்வலாக எல்லாரும் எப்படி பிரியாணி பண்ணுவாங்களோ அதே தான். ஆனால் அது வீட்டில் நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. சீக்கிரமாக செரிச்சிரும். அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டாலும் சரி, பகலில் எப்போ சாப்பிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதில்ல. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக அது மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். அதுக்காக சொல்ல வரேன். எப்போயாவது சாப்பிட்லாம், ஆனால் எப்போவுமே நைட்டில் ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது. இது மாதிரி பசங்க கேட்குறாங்க. நாளைக்கு ஃப்ரைடே தான். ஃப்ரைடேவும் நிறைய பேர் இஸ்லாமிய நண்பர்கள்லாம் பிரியாணி செய்வாங்க. வாரத்தில் கம்பல்சரி ஃப்ரைடே பிரியாணி ஆக்கிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி செய்ய மாட்டோம். சாம்பார் தான் வைப்போம். நினச்சப்ப சாப்பிட்றது ஒரு டைமில் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை. நேற்று எங்கள் வீட்டில் பிரியாணி. அப்படிங்களா? ஓகே ஓகே. பாசமுள்ள கார்த்தி வாங்க. வணக்கம் அக்கா. என்ன சமையல் அக்கா? பிரியாணி செய்ய போற தம்பி, வாங்க சாப்பிடலாம். அப்புறம் எல்லாரும் என்ன கூப்பிடலையான்னு சொல்லாதீங்க, எல்லாருமே வரலாம். அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரட்டும், கண்டிப்பா உங்களுக்கு பிரியாணி போட்டுருவோம். வாய்ப்பு வரட்டும்னே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு வந்தா தானே நம்ம அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நல்லை கார்த்தி வணக்கம். என் பொண்ணு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ளேயும் நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா சிக்கன் வாஷ் பண்ணணும். நான் அப்படியே குக் பண்ணிட்டு அப்படியே இந்த டைமே நான் அப்படியே லைவ் பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். நான் அப்படியே பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிடுறேன். ஏன்னா தனியாக உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் இந்த வேலை எனக்கு செய்ய முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால தான். எப்படியோ வருதோ அப்படியே வெட்டிடுறேன். நீட்டாக தான் போடுவாங்க அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணா போடலாம் பிரியாணிக்கு. சிலர் நீட்டு தான் வெட்டணும்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் போடுவேன், துண்டாகவும் போடுவேன். ஆக மொத்தம் நல்லா வதக்குறது தான் இம்பார்ட்டன்ட். பிரியாணியில் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்குறது தான் இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் துண்டாக போட்டாலும் சரி, இல்லைன்னா எப்படி போட்டாலும் சரி. ஜெய் ஹாய் வாங்க. நாங்கள் வரும்பொழுது விடிஞ்சிரும், பிறகு சாம்பார் தான் நாளைக்கு. அப்படியா? அதுக்கு என்ன திரும்ப நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா செஞ்சா போச்சு. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி வாங்கி செஞ்சுட்டா போச்சு. மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம். ஜெய் வணக்கம். லைக்கு போட்டேன் அக்கா. நெட்டு 100 MP தான் இருக்கு அக்கா. நாளைக்கு வரேன். ஓகே கார்த்தி. நேத்திக்கு சட்னி வச்ச நீங்கள் சொன்ன மாதிரியே மாடலில் வச்ச சட்னி சூப்பராக வந்துச்சு. ரொம்ப நன்றி.